கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக இந்த அருமையான மாலை வேளையிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாகவும், நம்முடைய ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளும்படியாகவும், நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவும், நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மை அவருடைய சமூகத்தில் ஒன்று கூட்டினதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அன்றைக்கு எப்படியாய் அவருடைய பிள்ளைகளை அவர் போஷித்து அவருடைய பிள்ளைகளுக்கு அனுதினமும் அவர் ஆலோசனை கொடுத்து நடத்தினாரோ, இதோ அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராய் அதே காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த நல்ல தேவனை நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆராதிப்போம். நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். மகா வல்லமையும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதோ இந்த மாலை வேளையில் நாங்கள் மறுபடியும் உம்முடைய பாதத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே, இதோ எங்களோடு நீர் ஆண்டவர் உடைய பிரசன்னத்தை ஊற்றி ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே அசைவாடி கொண்டிருப்பதற்காக உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாகவும், இதோ இந்த ஆராதனையில் ஆண்டவரே, இதோ இந்த அடிமைகளுடைய பிரயாசத்தை நீதாமே ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஆண்டவரே, பாடல்கள், ஜெபங்கள், வார்த்தை, துதிகள், ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் நீதாமே ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த ஆராதனைக்கு உரிய பலனை ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசிகளும் சுதந்திரிக்க உதவி செய்யும் தகப்பனே. இதோ நாங்கள் கேட்கிற வார்த்தையானது இதோ எங்களுக்கு மறுரூபத்தை கொண்டு வரட்டும் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இதோ சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதோ உம்முடைய வார்த்தை அன்றைக்கு ஆண்டவரே இல்லாததை உருவாக்கினது அல்லவா? அந்த வார்த்தை ஒரு விசை கர்த்தாவே, இதோ எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதோ, எதெல்லாம் குறைவாய் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் உருவாக்க வேண்டும் என்று, நிறைவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆராதனையை ஆசீர்வதியும் தகப்பனே. ஆண்டவர் இந்த ஆராதனையில் எங்கள் தேவனாய் கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தை நாங்கள் ஒருமித்து மகிமைப்படுத்த உதவி செய்யும் தகப்பனே. இதோ நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனை ஆண்டவரே இதோ பாரம்பரிய ஆராதனையா இல்லாமல், மாம்ச பிரகாரமான ஒரு ஆராதனையா இல்லாமல், இதோ கர்த்தாவே இந்த ஆராதனையானது புத்தியுள்ள ஒரு ஆராதனையா இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய ஆராதனை அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையா இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே இதோ ஆண்டவரே இந்த ஆராதனையில் ஒன்று கூடுகிற ஒவ்வொருவரையும் என் தேவனாய் கர்த்தர் உம்முடைய ஆவியால் நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறார்களோ அங்கெல்லாம் எங்கள் தேவனாய் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குவதாக. அங்கு இருக்கிற கர்த்தாவே ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மீதும் என் தேவனாய் கர்த்தருடைய வல்லமையின் கரம் வந்து இறங்கி ஆண்டவரே இதோ அவருடைய தேவைகளை சந்திப்பதாக. அவருடைய குடும்பத்தின் காரியங்களை ஆண்டவரை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். அவருடைய கர்த்தாவே ஆண்டவரே இதோ ஒவ்வொரு தேவைகளையும் நீர் சந்தித்து ஆண்டவரை ஜெயமாய் நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆராதனை ஆசீர்வதியும் தகப்பனே. இப்பொழுது தகப்பனே இந்த கர்த்தாவே எளிமையான பிரயாசத்தை என் தேவனாய் கர்த்தர் மகத்தானதாக மாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதியும், வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒன்று கூட தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே நம்முடைய ஜீவனுள்ள தேவன் அவர் நம்மை ஜீவ பாதையிலே நடத்துகிறவராக இருக்கிறார். ஆக அந்த ஜீவனுள்ள தேவன் இப்பொழுது நம் மத்தியிலே இருக்கிறார். ஆகவே அவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்போம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 289வது பாடல், ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதையிலே நடத்தும் என்ற ஒரு பாடலை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும்.
ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பேரை என்னை நடத்தும் உங்கள் ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பேரை என்னை நடத்தும் பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களித்துயா பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களித்துயா பாதகரை பாவம் போக்கவே பாதகர் கொண்டீரல்லோ இந்த பாதகரை பாவம் போக்கவே பாதகர் கொண்டீரல்லோ இயேசுவே நீ பெரியவர் இயேசுவே நீ பரிசுத்தர் இயேசுவே நீ நல்லவர் இயேசுவே நீ வல்லவர் ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவ பேரை என்னை நடத்தும் உங்கள் ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவ பேரை என்னை நடத்தும் ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து வாயமேற்ற நேசரே ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து வாயமேற்ற நேசரே சொந்தமாகி வந்த மக்களே இயேசுவை வீச செய்குவே நீங்கள் சொந்தமாகி வந்த மக்களே இயேசுவை வீச செய்குவே இயேசுவே நீ பெரியவர் இயேசுவே நீ பரிசுத்தர் இயேசுவே நீ நல்லவர் இயேசுவே நீ வல்லவர் ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பேரை என்னை நடத்தும் உங்கள் ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பேரை என்னை நடத்தும் வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே வாக்குமாற உண்மை நாதனே வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே வாக்குமாற உண்மை நாதனே உங்கள் வாக்கை நம்பி வந்திருக்கிறோம் கல்லாவி மாறியுற்றுவீர் உங்கள் வாக்கை நம்பி வந்திருக்கிறோம் கல்லாவி மாறியுற்றுவீர் இயேசுவே நீ பெரியவர் இயேசுவே நீ பரிசுத்தர் இயேசுவே நீ நல்லவர் இயேசுவே நீ வல்லவர் ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவ பேரை என்னை நடத்தும் உங்கள் ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவ பேரை என்னை நடத்தும் நியாயத்தின் பின்னால் நெருங்குவே பேசவார காலமாகுவே நியாயத்தின் பின்னால் நெருங்குவே பேசவார காலமாகுவே இந்த மாயலோகம் நம்பி மாறிடும் மாநிலரை மீட்க மாட்டியோ இந்த மாயலோகம் நம்பி மாறிடும்
ஜீவனுள்ள தெய்வனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தெய்வனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். உந்தன் ஜீவ தண்ணீர் ஊறுமுச்சிலே, ஜீவ பேரை என்னை நடத்தும். உந்தன் ஜீவ தண்ணீர் ஊறுமுச்சிலே, ஜீவ பேரை என்னை நடத்தும். இயேசுவே, இயேசுவே, நீ பரிசுத்தர். இயேசுவே, நீ நல்லவர். இயேசுவே, நீ வல்லவர். ஜீவன் தண்ணீர் ஊறுமுச்சிலே, ஜீவன் பேரை என்னை நடத்தும். உந்தன் ஜீவன் தண்ணீர் ஊறுமுச்சிலே, ஜீவன் பேரை என்னை நடத்தும். ஆமென். நம்முடைய ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். ஆமென். அவர் பரிசுத்தர், அவர் நல்லவர், அவர் வல்லவர். ஆமென். இம்மட்டும் அந்த நல்ல தேவன் நம்மை ஜீவ பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறார். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக அந்த நல்ல தேவனை நாம் உலகத்தினாடத்திலிருந்து ஆராதிப்போம். நாம் இன்னொரு பாடலை பாடுவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 131வது பாடல், கர்த்தர் நாமும் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் என்ற ஒரு பாடலை நாம் அங்கே உலகத்தினாடத்திலிருந்து நாம் பாடுவோம். ஆண்டவரை நாம் ஆராதிப்போம், அவரை நாம் தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே.
நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் தகப்பனே, இதோ உம்முடைய நாமமே எங்களுக்கு புகலிடமாய் இருக்கிறது தகப்பனே. இதோ உம்முடைய நாமமே எங்களை பாதுகாக்கிற ஆண்டவரே அந்த குகையாய் இருக்கிறது தகப்பனே. இதோ தாவீது எப்படியாய் ஒரு அதலாம் என்ற ஒரு குகைக்குள்ளே அவன் நுழைந்த பொழுது இதோ அவன் தகப்பனே இதோ கர்த்தாவே இதோ ஆண்டவரே அவன் ஜெயிக்கிறவனாய் புறப்பட்டு வந்தான் ஆண்டவரே. இதோ அதுபோல தகப்பனே இதோ இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே இதோ எங்களுக்காக நீர் ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த குகைக்குள்ளே நாங்கள் நுழைய ஆண்டவரே உதவி செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ அந்த குகைக்குள்ளே நாங்கள் நுழைவோம் என்றால் அதுவே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையாக இருக்கிறது. இதோ கர்த்தருடைய நாமம் ஆண்டவரே இதோ கர்த்தாவே ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவரே குகையாய் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளோடி சுகமாய் இருப்பான் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா. அதுபோல தகப்பனே எங்களை பாதுகாக்கிற ஒரு துருகமாய் இருப்பதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த நாளில் தகப்பனே இந்த ஆராதனையை நீதாமே ஆண்டவரே பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் தகப்பனே வார்த்தைக்கு நாங்கள் ஆயத்தமாகும் பொழுது என் தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. இதோ இந்த வார்த்தையோடு தகப்பனே இதோ கர்த்தருடைய வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. வல்லமையானது ஆண்டவரே இதோ எங்கள் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவுக்குள்ளும் கடந்து சென்று நூறத்தனையாய் பலனை கொண்டு வரட்டும் தகப்பனே. இதோ இந்த ஆராதனைக்கு விரோதமாய் ஆண்டவரே உம்முடைய கர்த்தா வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பொல்லாத பிசாசின் அந்தகார சக்திகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நான் கட்டி ஆண்டவரே இதோ ஆண்டவருடைய இரத்தத்தின் கீழே கொண்டு வருகிறேன். அவைகள் செயலிழந்து போகட்டும். எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்படும்படியா எங்களை எடுத்து பயன்படுத்தும் தகப்பனே. இந்த ஆராதனை ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை முடியும் பொழுது தகப்பனே இன்னும் அதிகமான ஆண்டவரே நாங்கள் பரிபூர்ணத்தை நெருங்க உதவி செய்யும் ஆண்டவரே. இதோ சபையை ஆசீர்வதியும். சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. என் தேவனாய் கர்த்தருடைய வல்லமையின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கி நடத்துவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் சந்திப்பதாக, ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவே நீர் தாமே ஆண்டவரை பலப்படுத்தும்படியாகவும், ஒவ்வொருவரை ஆண்டவரை நீர் ஆட்கொள்ளும்படியாகவும், ஒவ்வொருவரை நீரே ஆண்டவரை தாங்கி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும் தகப்பனே. இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய கனம் துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் ஆண்டவரே உமக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்களை எடுத்து பயன்படுத்துவதற்காக நன்றி. இனி ஒரு நாட்களில் எங்களை எடுத்து பயன்படுத்தும் தகப்பனே. இதோ பொல்லாத சூழ்நிலையில் தகப்பனே இதோ கர்த்தாவே இந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை ஆண்டவரே இதோ நாங்கள் அறிய முடிந்து தகப்பனே அதற்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். சூழ்நிலை மாறட்ட தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் விடுதலையோடு தகப்பனே ஆராதிக்க உதவி செய்யும் தகப்பனே. இதோ கர்த்தாவே நீர் ஒருவர் மாத்திரமே அதை மாற்றக்கூடியவராய் இருக்கிறீர். அவர் தகப்பனே இருப்பதை இல்லாதது போலோ இல்லாததை இருப்பது போலவும் செய்கிற ஒரே ஒரு கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரம் தான் தகப்பனே. ஆகவே ஆண்டவரே தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே இதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதோ சத்துருடைய கர்த்தாவே கிரைகள் நீங்கி போகட்டும் தகப்பனே, வாதைகள் நீங்கி போகட்டும் தகப்பனே. தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே ஒரு விஷயம் எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. இதோ கர்த்தாவுடைய பிள்ளைகளை ஆண்டவரை நீர் நோக்கி பார்த்து என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரை பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே என்னுடைய நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர், என்னுடைய வாஞ்சியை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் விடுதலையோடு உம்மை ஆராதிக்க வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே விடுதலையோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் தகப்பனே. அதற்காக ஆண்டவரே நாங்கள் பாரப்படுகிறோம். ஆண்டவரே உதவி செய்யும், பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தாரும். மாலை நேரத்தில் எப்படியா அன்றைக்கு ஆதாம் ஏவாளோடு நீர் ஐக்கியப்பட்டு இதோ கர்த்தாவே அவர்களோடு கர்த்தாவே நீர் தாமே பேசினீரோ, அவர்களோடு உலாவினீரோ, அவர்கள் மத்தியில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இருந்தது. அதுபோல என் தேவனாய் கர்த்தர் தாமே இதோ மாலை வேளையில் ஆண்டவரே இதோ எங்கள் மத்தியில் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியிலும் உம்முடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்து. இந்த ஆராதனை ஆசீர்வதியும், தொடர்ந்து எங்களை நடத்தும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான்.
அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் யாவரும் உட்காரும்படி கிறிஸ்துவுக்குள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த அருமையான மாலை வேளையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கும்படியாகவும், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாகவும், அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு இந்த நேரத்தை கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நாம் முதலாவது நன்றி செலுத்துவோம். அவங்க இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்திலிருந்து ஒரு சிறு தலைப்பில் தேவனுடைய வார்த்தை கொண்டு வருகிறேன். இந்த தலைப்பை ஏற்கனவே நான் போன புதன்கிழமை அந்த தலைப்பில் நான் செய்தி எடுத்தேன். அதுல்லாமின் குகை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தை நான் கொண்டு வந்தேன். அதனுடைய தொடர்ச்சி, ஆகவே அந்த செய்தி அன்றைக்கு முடிக்க முடியாமல் இருந்ததினால் அதனுடைய தொடர்ச்சியாக நான் இந்த புதன்கிழமை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு அதுல்லாமின் குகை பாகம் 2, The Cave of Adullam Part 2 என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தை நான் கொண்டு வருகிறேன். ஆகவே நாம் கவனமாய் தேவனுடைய வார்த்தையை கவனிக்கும்படி கிறிஸ்துவுக்குள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தாவீது என்ன செய்தார் என்றால் அதுல்லாம் குகைக்குள்ளே சென்றார். கடந்த புதன்கிழமை நாம் அதை கவனித்தோம். அந்த அதுல்லாம் குகை என்றால் என்ன, அது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது, ஆகவே அந்த குகைக்கு உள்ளே அங்கே தாவீது எவ்வளவு நாள் தங்கி இருந்தார், ஆகவே அவருடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வந்தது என்பதை குறித்து நாம் அங்கே கடந்த புதன்கிழமை நான் அதை அங்கே கொண்டு வந்தேன். நாம் அனைவரும் அந்த செய்தியை கேட்டோம். இப்பொழுது நான் அதனுடைய தொடர்ச்சியை கொண்டு வருகிறேன். ஆகவே அதெல்லாம் அந்த குகைக்கு உள்ளே தாவீது சென்றார். அவர் சென்ற பொழுது அங்கே என்ன நடந்தது, அவர் அங்கே 6 மாதங்கள் அங்கே தங்கி இருந்தார். அந்த குகையிலே அவர் 6 மாதங்கள் தங்கி இருக்கும் பொழுது அவரோடு கூட அங்கே இருந்தவர்கள் யார் என்றால், அங்கே ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், இவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக அங்கே ஏறக்குறைய 400 பேர் அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே அந்த 400 புருஷர்கள் இருந்தார்கள். அவங்க நாம் பார்க்கிறோம், அவரோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் அந்த குகைக்குள்ள இருந்தார்கள். இந்த ஒடுக்கப்பட்டவர்கள், இந்த கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், இவர்களோடு தாவீது அந்த குகைக்குள்ளே இருந்தார். அங்க என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் அங்கே கவனித்தோம். அவர்கள் என்ன செய்தாங்க, உருவாக்கப்பட்டார்கள். அங்கே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அங்கே தாவீதின் மேல் இருந்த அபிஷேகத்தை அவர்கள் மேலும் அங்கே வந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள், அங்கே ஆயத்தமானார்கள். அந்த குகையில இருந்து அவர்கள் வெளியே வரும் பொழுது அவர்கள் அங்கே பலவான்களாக வந்தார்கள். நாம் பார்க்கிறோம், அந்த தாவீது என்ன செய்தார் என்றால், அவர் அந்த குகைக்கு உள்ளே சென்றார். அந்த குகைக்கு உள்ளே சென்று அதன் பிறகு 6 மாதம் கழித்து அவர் அங்கே எப்படி வெளியே வந்தார் என்றால், அவர் அங்கே ஜெயம் கொள்ளுகிறவராய் வெளியே வந்தார். ஆனால் உள்ளே செல்லும் போது பயத்தோடு சென்றார், நடுக்கத்தோடு சென்றார். எல்லாரும் அங்கே விரட்டுகிறார்களே என்ற ஒரு பயத்தோடு கலக்கத்தோடு அவர் அங்கே சென்றார். ஆனால் வெளியே வரும்பொழுது அவர் அங்கே ஜெயம் கொள்ளுகிறவராய் வெளியே வந்தார். நாம் பார்த்தோம், அங்கே அபிதமாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், அவர் அங்கே இந்த பூமிக்கு வந்து அவர் அங்கே மரித்து அடக்கம் பண்ணப்படும் பொழுது அவர் ஒரு குகைக்குள்ளே அவரை கொண்டு போய் வைத்தார்கள். ஆகவே அங்கே அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பினுடைய குகைக்குள்ளே அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்டார். ஆகவே நாம் பார்க்கிறோம், அங்கே என்ன நடந்தது என்றால், அவர் தோல்வி அடைந்தவர் போல உள்ளே சென்றார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 57 60 வரை. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 57வது வசனத்திலிருந்து 60வது வசனம் வரை. சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யமானுமாயிருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான்.
யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து தூய்தான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையிலே வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலிலே ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். ஆமென். ஆகவே அவனுடைய கல்லறை, ஆகவே அவனுக்கென்று வைக்கப்பட்ட ஒரு வெட்டப்பட்ட ஒரு கல்லறை. ஆகவே அந்த அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பு அவன் ஐஸ்வர்யவானாய் இருந்தபடியால், பெரிய மனிதனாய் இருந்தபடியால் அவனுக்கென்று அவன் அங்கே ஒரு கல்லறையை வெட்டி வைத்திருந்தான் மலையிலே. அவன் அந்த மலையில ஒரு குகையை அவன் வைத்திருந்தான். ஆகவே அந்த கல்லறைக்கு உள்ளே, அந்த குகைக்கு உள்ளே அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் வைத்தான். ஆகவே நாம் பார்க்கிறோம், அவர் அங்கே மரித்தவராக சென்றார். அவர் அங்கே எல்லாரும் நினைத்தது போல அவர் தோல்வி அடைந்தவராக அங்கே சென்றார். அவர் அங்கே அங்கே கைவிடப்பட்டவராக அங்கே சென்றார். அவர் மரித்தவராக சென்றார். ஆனால் அங்கே நாம் பார்க்கிறோம், அவர் அங்கே தோல்வி அடைந்தவராக சென்றார். ஆனால் தோல்வி அடைந்தவராகவே இல்லை, அவர் மரித்தவராகவே இல்லை. அவர் என்ன செய்தார் என்றால் அங்கே ஜெய கிறிஸ்துவாக வெளியே வந்தார். ஆகவே மரித்தவராக சென்றவர், தோல்வி அடைந்தவர் போல சென்றவர் என்ன செய்தார் என்றால் அவர் அங்கே ஜெய கிறிஸ்துவாய் எழுந்து வந்தார். அவர் ஜெயிக்கிறவராய் எழுந்து வந்தார், ஜெயித்தவராய் எழுந்து வந்தார். ஆகவே அவர் பாதாளத்தை ஜெயித்தவராய், கல்லறையை ஜெயித்தவராய், மரணத்தை ஜெயித்தவராய் அவர் அந்த குகைக்கு உள்ளே இருந்து எழுந்து வந்தார். தாவீது எப்படி ஜெயிக்கிறவனாய் அவன் அந்த குகைக்கு உள்ளே இருந்து வந்தானோ அதுபோலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஜெயித்தவராய் வெளியே வந்தார். ஆகவே தாவீது சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக அவர் வந்தார். வார்த்தையை நிறைவேற்றுகிறவராக அவர் வந்தார். தாவீது சொல்லுகிறார், அங்கே சங்கீதம் 68வது அதிகாரம் 18வது வசனத்துல அங்கே தாவீது அங்கே சொல்லுகிறான் அவரை குறித்து, அந்த வார்த்தையின் நிறைவேறுதலாக அவர் வந்தார். வாசிங்கள் சங்கீதம் 68:18. தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷரை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன செய்தார் என்றால் அங்கே சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு வந்தார். ஆகவே அவர் என்ன செய்தார் என்றால் அங்கே அந்த கல்லறைக்கு உள்ளே அவர் வைக்கப்பட்ட போது அவர் சென்று என்ன செய்தார் என்றால் பாதாளத்துக்கு சென்று அந்த பாதாளத்துக்கு உள்ளே இருந்தவர்களை அங்கே சிறைப்படி பிடிக்கப்பட்டு சாத்தானால் சிறை வைக்கப்பட்டிருந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரையும் அவர் என்ன செய்தார் என்றால் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டார். அவர்கள் அனைவரையும் தன்னுடைய சிறையாக்கி கொண்டார். எல்லாரும் அங்கே யோசேப்பு இருந்தார், அங்கே அநேக பரிசுத்தவான்கள் எபிரேய பிள்ளைகள் இருந்தார்கள், அங்கே தானியேல் இருந்தார், அங்கே யோபு இருந்தார், அங்கே ஆபிரகாம் இருந்தார், அங்கே ஈசாக்கு இருந்தார், அங்கே யாக்கோபு இருந்தார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே அந்த இடத்துல இருந்தார்கள். அவர் என்ன செய்தார், அந்த இடத்திற்கு சென்று அவருடைய பிள்ளைகளை குமாரத்திகளை எல்லாரையும் அவர் சிறையாக்கி கொண்டு அவருடைய கட்டுப்பாட்டுகளை எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்ய உன்னதத்திற்கு ஏறி சென்றார். ஆகவே அவர் தோல்வி அடைந்தவர் அல்ல, தோல்வி அடைந்தவர் போல சென்றார். ஆனால் ஜெயத்தோடு வெளியே வந்தார். அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு போதிக்கிறார். அதைதான் அந்த சபை விசுவாசிகளுக்கு அதைதான் சுவிசேஷமாய் அவன் அறிவிக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அங்கே தோல்வி அடைந்தவராக சென்றார், ஆனால் ஜெயம் பெற்றவராய் வெளியே வந்தார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். ஆகவே அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தன்னுடைய விசுவாசிகளுக்கு அவன் அதை போதிக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார் என்றால் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு உன்னதத்திற்கு ஏறினார் என்று அவன் போதிக்கிறான். ஆகவே இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை, அவர் அங்கே கல்லறையிலேயே அழுகி போகவில்லை. அவர் அங்கே என்ன செய்யப்பட்டார் என்றால் அவர் அங்கே அரித்து அடக்கம் செய்யப்பட்டு அவருடைய ஆவி அங்கே பாதாளத்துக்கு சென்று கட்டப்பட்டவர்களை சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு அவர் வெளியே வந்த உன்னதத்துக்கு ஏறி சென்றார். அது மாத்திரமல்ல, ஏதோ இப்பொழுது பரிசுத்த ஆவியாக இப்போ நம் மத்தியிலே வந்து அவர் இப்பொழுது நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை இப்போது நடத்தி கொண்டிருக்கிறார் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே அந்த விசுவாசிகளுக்கு அவன் போதிக்கிறார். அவங்க சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு உன்னதத்திற்கு ஏறினார். அங்கே அவர் ஜெயம் பெற்றார். அவன் அங்கே பிரசங்கிக்கிறார், அவர் ஜெயம் பெற்றவராய் சாத்தானை முறியடித்தவராய் தன்னுடைய பிள்ளைகளை மீட்டுக் கொண்டு மிகப்பெரிய பரிசுத்த சேனையாக அவர் வெளியே வந்தார் என்பதை அவன்
செய்கிறான். அதனால சங்கீதத்தில் தீர்க்க தரிசனமாக தாவீது சொல்லுகிறான். சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 7-8வது வசனத்தை வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். ஆமென். ஆகவே இந்த மகிமையின் ராஜா யார் என்றால் அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ளவர். ஆகவே அவர் என்ன செய்தார் என்றால் அவருடைய பிள்ளைகள் அனைவரையும் மீட்டுக் கொண்டு வெளியே வந்து விட்டார். பாருங்க, எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டார். ஆமா, பரதேசி காலியாகி விட்டது. இனி பிசாசுக்கு மரணத்தின் மேல் அதிகாரம் இல்லை. இனி பிசாசு ஒருவரையும் ஒரு கிறிஸ்தவனையும் அவன் அங்கு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு செல்ல முடியாது. ஏனென்றால் தேவனாய் கர்த்தர் அந்த அதிகாரத்தை அவர் அங்கு அவனிடத்திலிருந்து பிடுங்கி விட்டார். அதேபோது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்தவராய் வெளியே வந்தார். இன்னைக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு நாம் வார்த்தை என்ற அந்த கிறிஸ்துவின் சரீரத்துக்கு உள்ளே செல்லுவோம் என்றால், துருகம் என்ற கர்த்தருடைய நாமத்துக்கு உள்ளே செல்லுவோம் என்றால் நாம் பலமுள்ளவர்களாய் வெளியே வரலாம், பாதுகாப்பாய் இருக்கலாம். அவங்க இன்னைக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் வார்த்தை என்ற அந்த கிறிஸ்துவுக்கு உள்ளே இவருக்கு உள்ளே நாம் செல்லுவோம் என்றால் நாம் பலமுள்ளவர்களாய் ஜீவிக்கலாம். சத்துருவை மேற்கொள்ளுகிறவர்களாய் நாம் ஜீவிக்கலாம். இன்னைக்கு அருமையான சகோதரனே சகோதரி, இன்னைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் நுழைய வேண்டும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை மாத்திரமே செய்கிறவராய் இருந்தார். அவர் பிதாவின் சித்தத்தை மாத்திரமே செய்கிறவராய் இருந்தபடியால் அங்கே தாமாக எதையும் செய்யாம அங்கே பிதா காண்பிக்கிறது எதுவோ அதுவே என்று தாமாக குமாரன் ஒன்றையும் செய்யவில்லை. அவர் அப்படியே பிதாவின் சித்தத்தை மாத்திரமே செய்கிறவராய் இருந்தபடியால் அவர் அங்கே ஜெயிக்கிறவராய் இருந்தார். இன்னைக்கு நாமும் அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்தை மாத்திரமே செய்கிறவர்களாய் இருப்போம் என்றால், அவருடைய வார்த்தைக்குள்ளே ஜீவிப்போம் என்றால் நாமும் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கலாம். கடந்த புதன்கிழமை இதை குறித்து நான் செய்தி கொண்டு வந்தேன். இப்போது அதனுடைய தொடர்ச்சி. இந்த காரியங்களை நான் ஏற்கனவே தெளிவாக எடுத்திருக்கிறேன். இப்போது அதனுடைய தொடர்ச்சியாக அங்கே யோனாவை குறித்து நாம் காணும் பொழுது, இந்த யோனா ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசி. இந்த யோனா அவருக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. இந்த யோனாவின் இடத்துல ஆண்டவராகிய தேவன் பேசினார், கர்த்தர் அவனிடத்துல பேசினார். அந்த யோனாவை பார்த்து ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார். யோனா 1ஆம் அதிகாரம் 1-3 வரை வாசிங்கள். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினார். ஆமென். இப்ப நாம் என்ன காண்கிறோம் என்றால், இந்த யோனாவின் இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை வந்தது, கர்த்தருடைய வார்த்தை வந்தது. தேவனுடைய வார்த்தை எப்போதுமே தீர்க்கதரிசிகளிடத்தில் வருகிறது. இப்ப நாம் பார்க்கிறோம், இப்பொழுது இந்த தீர்க்கதரிசியாகிய யோனாவின் இடத்துல தேவனாய் கர்த்தர் பேசினார். என்ன சொன்னார் என்றால், அங்கே யோனா, நீ என்ன செய் என்றால், எழுந்து நினிவேக்கு போ. ஆண்டவர் சொல்றார், நீ மகா நகரமாகி நினிவேக்கு போய். நினிவே என்பது ஒரு பெரிய ஒரு நகரம், மகா நகரம், மிகவும் செல்வ செழிப்பான ஒரு நகரம். அவை அசிரியாவினுடைய தலைநகரமே நினிவேதான். அவை மிக ஒரு செழிப்பான ஒரு நகரம். அது கடலோரத்தில் இருக்கிற ஒரு நகரம். அங்கே மிகவும் அங்கே வியாபாரங்கள் அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கே மீன் வியாபாரம் அதிகமாக நடக்கிறது. இன்னும் அங்கே கடல் மார்க்கமாக அங்கே துறைமுகம் இருந்தது. அநேக தேசங்களில் இருந்து அங்கே கடல் மார்க்கமாக அநேக பொருட்களை கொண்டு வருவார்கள். அங்கே வியாபாரம் அமோகமாக நடக்கும். அது செல்வ செழிப்பான ஒரு நகரம். இப்போது ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அந்த நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கி என்று சொன்னார். ஏனென்றால்
அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. ஆகவே அப்படி என்றால் அவர்கள் பயங்கர அக்கிரமக்காரர்கள். ஆகவே அது மிக செழிப்பான ஒரு நகரமாய் இருந்தபடியால் அது அங்கே லாஸ் ஏஞ்சலை போல அது அங்கே மிக பாவம் அதிகமாய் உள்ள ஒரு நகரமாய் இருந்தபடியால் ஆகவே அங்கே அதனுடைய பாவம் அங்கே தேவனுடைய சமூகத்துக்கு வந்து எட்டினபடியால் ஆண்டவர் அந்த பாவத்தை சகிக்க முடியாமல் யோனானிடத்தில் சொல்லுகிறார், நீ போய் அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் பிரசங்கி, அந்த நகரத்துக்கு விரோதமாய் பிரசங்கி என்று ஆண்டவர் சொன்னார். அப்போது யோனா என்ன செய்தார் என்றால் உடனே கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவர் அந்த நகரத்துக்கு செல்லவில்லை. அவர் என்ன செய்தார் என்றால் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி விட்டார். ஆகவே நாம் பார்க்கிற கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி விட்டார் என்றால் அவர் அங்கே தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கவில்லை. இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டுவிட்டு அதன்படி நடக்கவில்லை என்றால் நாம் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி விட்டோம், ஆண்டவர் பிரசன்னத்தை விட்டு விலகி விட்டோம், ஆண்டவரை விட்டு விலகி விட்டோம். கர்த்தர் நம்மோடு இருக்க மாட்டார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் அங்கே கேட்கிற சுவிசேஷத்தின்படி கேட்கிற வார்த்தையின்படி தீர்க்கதரிசியுடைய செய்தியின்படி நாம் அங்கே நடக்கவில்லை என்றால் அங்கே கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு நாம் விலகி விட்டோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இதோ இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான சகோதரே சகோதரியே, இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிவோம் என்றால் 100 வார்த்தைக்கும் கீழ்ப்படிவோம் என்றால் ஒரு வார்த்தைக்கு அங்கே ஒரு வார்த்தை கூட அங்கே ஐயா அங்கே கீழ்ப்படியாமல் மறுக்காம 100 வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரமே ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார், அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கும். ஆகவே இவன் நிறைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், இந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாது. நிறைய முறை ஆண்டவர் அவன்கிட்ட எவ்வளவு காரியங்களை பேசி இருக்கலாம், எவ்வளவு காரியங்களை அவன்கிட்ட சொல்லி இருக்கலாம், எவ்வளவு அவன் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தபடியால் அவன் அநேக தீர்க்க தரிசனங்களை சொல்லி இருக்கலாம். நமக்கு அதை குறித்து வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் அவன் அங்கே அநேக காரியத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது சொல்லப்பட்ட காரியத்திற்கு கீழ்ப்படியவில்லை. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு அவன் விலகி விட்டான். ஆக வேதம் அப்படியே சொல்லுகிறது. ஆகவே அவன் என்ன செய்தான் என்றால் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி அவன் தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறினான். ஆண்டவர் அங்கே நினைவுக்கு போக சொல்லுகிறார், அவனும் தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறுகிறான். பாருங்க, ஏன் அவன் அப்படியாய் தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறினான்? அது என்ன, எதற்காக அவன் நினைவுக்கு போக மறுத்து விட்டான்? ஆண்டவர் வேற எதுவுமே சொல்ல போய் பிரசங்கம் தான் செய் என்று சொன்னார். ஆனால் அவன் நினைவுக்கு செல்லாமல் தர்ஷீஷுக்கு செல்கிறான். ஏன் அப்படியாய் செல்கிறான் என்றால் அங்கே அவனுக்கு பயம். என்ன பயம் என்றால் நினிவே ஜனங்களை குறித்த ஒரு பயம். அவனுக்கு அந்த நினிவே ஜனங்கள், அந்த நகரத்து ஜனங்களை குறித்த ஒரு பயம். ஏன் என்றால் அந்த நகரம் அசிரியாவினுடைய தலைநகரமாக இருந்தது. அந்த நினிவே அசிரியாவின் தலைநகரம். இப்போது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு தலைநகரம் சென்னை, இந்தியாவுக்கு தலைநகரம் டெல்லி. அதுபோல அருமையான சகோதர சகோதரி, அன்றைக்கு அசிரியா தேசத்தினுடைய தலைநகரம் என்னவென்றால் அது நினிவே. இப்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கி என்று சொன்னார். ஆனால் நாம் பார்க்கிறோம் அவனோ அந்த நினிவேக்கு விரோதமாய் செல்ல பயந்து விட்டார். ஏனென்றால் அது பொல்லாத ஜனங்கள், அவர்கள் புறஜாதியாய் இருந்தார்கள். ஆகவே அவர்கள் பொல்லாதவர்களாய் இருந்தபடியால் அவர்களுக்கு விரோதமாய் வந்தவர்கள் எல்லாரையும் அவர்கள் என்ன செய்ய கொன்று அவருடைய மண்டை ஓடுகளை எடுத்து அந்த மண்டை ஓடுகளால் ஒரு மலையே உருவாக்கினார்கள். பாருங்க, அந்த அசிரியா தேசத்து ஜனங்கள் பொல்லாதவர்கள், கொடூரமானவர்கள். அந்த நினிவே அதனுடைய தலைநகரமாய் இருந்தபடியால் அந்த நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கிக்க பயந்தான். ஏனென்றால் அந்த நினிவேல பெரிய ஒரு பிரமிடு இருக்கிறது. அந்த பிரமிடு என்னவென்றால் மண்டை ஓடு. இந்த மண்டை ஓட்டினாலேயே அவர்கள் ஒரு பிரமிடை கட்டி இருக்கிறார்கள். இந்த மண்டை ஓடுகள் எல்லாம் என்னவென்றால் அசிரியர்களுக்கு விரோதமாய் வந்தவர்களை கொன்று அவருடைய மண்டைகளை எடுத்து அந்த மண்டை ஓடுகளால் அவர்கள் ஒரு கோபுரத்தை, ஒரு பிரமிடை காட்டுகிறார்கள். அவன் இதை குறித்து அவன் நன்றாக அறிந்திருந்தபடியால் அவன் என்ன செய்தான் என்றால் அந்த ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவனுக்கு ஒரு பயம் இருந்தபடியால், அவனுக்கு ஒரு கலக்கம் இருந்தபடியால் அவன் என்ன செய்தான் என்றால் உடனே அவன் நினிவேக்கு செல்வதற்கு பதிலாக அவன் அங்கே தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறிவிட்டான், பின்வாங்கி விட்டான். ஆகவே நாம் பார்க்கிற அருமையான
சௌனீஸ்வரி திருவிசேஷத்தை குறித்து என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போன ஒரு மனிதன் என்ற செய்தியிலே அங்கு திருவிசை இப்படியாய் சொல்லுகிறார். 44வது பேராவில் திருவிசை இவ்விதமாய் சொல்லுகிறார். அதை அவன் செய்ய முக்கிய காரணம் என்னவெனில், யோனா ஒரு யூதன். அவன் ஒரு புறஜாதி நகரத்துக்கு விரோதமாக பிரசங்கிக்கும்படி கட்டளை பெற்றான். அவன் அதை ஏற்றுக்கொள்ள அவன் அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான் என்று எண்ணினான். அந்த புறஜாதியார் இந்த யூதனுக்கு நம்முடைய என்ன வேலை என்று நினைப்பார்கள் என்று அவன் கருதினான். அவங்க புறஜாதி, அவங்க என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்க என்னுடைய வார்த்தைகளை செவி கொடுக்க மாட்டாங்க அப்படி என்று அவன் நினைச்சான். அங்க வரலாறு என்ன சொல்லுகிறது என்றால், அவன் அங்கே ஒரு பெரிய ஒரு மண்டையோடு கோபுரத்தை கண்டான். அதனால பயந்து விட்டான். இப்போது பார்க்கிறோம், அங்கே திருசி சொல்லுகிறார், அவனுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. ஆகவே அந்த ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆகவே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றால் அவர்கள் அவனை கொன்று விடுவார்கள். ஆகவே அவன் என்ன செய்தான் என்றால் அங்கே பின்வாங்கி விட்டான். இப்போது அவன் ஒரு கோழையாய், அவன் ஒரு பயந்தவனாய், பின்வாங்கி போனவனாய் அவன் ஓடி போனான். ஆனால் நாம் பார்க்கிறோம், அங்கே இந்த பயந்தவனுக்கு, இந்த கோழைக்கு, இந்த ஓடி போனவனுக்கு கர்த்தர் ஒரு குகையை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அவனை பலவானாக மாற்ற, ஐயா அவனை மறுபடியும் அந்த நினிவேக்கு சென்று வல்லமையான ஒரு பிரசங்கத்தை செய்ய, ஐயா அங்கே பலமுள்ள ஒரு பிரசங்கத்தை செய்ய, ஐயா அங்கே தைரியமாக ஒரு பிரசங்கத்தை செய்ய தேவனாய் கர்த்தர் அவனுக்கென்று ஒரு குகையை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். எப்படி அன்றைக்கு ஐயா அந்த தாவீதை பலப்படுத்த, அந்த தாவீது அவன் பலமுள்ளவனாய் வெளியே வருவதற்கு அங்கே கானானியர்கள் ஒரு குகையை அங்கே வெட்டி வைத்திருந்தார்களோ, அதுலாம் என்று ஒரு குகை இருந்ததோ, அவ்விதமாகவே அருமையான சௌரி அந்த குகைக்கு உள்ளே தாவீது சென்ற பொழுது அவனுக்கு பலவனாய் வந்தானோ, அவ்விதமாகவே இங்கே தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார் என்றால், இந்த யோனா, இந்த பயந்து போன யோனா, கோழையாகிய யோனா, பின்வாங்கி போன யோனா அவன் பலமுள்ளவனாய் மாற, அவன் மறுபடியும் அங்கே தேவனுடைய வார்த்தையின்படி அவன் அங்கே ஜீவிக்க, அவன் மறுபடியும் ஐயா அங்கே அந்த நினிவே பட்டணத்திற்கு சென்று அதற்கு விரோதமாய் பிரசங்கிக்க தேவனாய் கர்த்தர் அவனை ஆயத்தப்படுத்த அவனுக்கு ஒரு குகையை வைத்திருந்தார். யோனா 1ஆம் அதிகாரம் 15 to 17 வரைக்கும் வாசி. யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு. இப்போது யோனா என்ன செய்தான் அந்த வரலாறு நாம் அனைவருக்குமே தெரியும். அங்கே நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக அங்கே சுருக்கமாய் சொல்லுகிறேன். அவங்க யோனா என்ன செய்தான் என்றால், அவன் தர்ஷீசுக்கு கப்பல் ஏறி விட்டான். அதன் பிறகு அங்கே இடையில என்ன நடந்தது என்று நாம் அனைவருக்குமே தெரியும். அங்கே ஒரு பெரிய ஒரு கடல் கொந்தளிப்பை கர்த்தர் உண்டாக்கினார். அதன் பிறகு அங்கே அந்த கப்பலுக்குள்ளே என்ன சம்பவம் நடந்தது எல்லாம் தெரியும். ஆனால் நாம் பார்க்கிறோம், அங்கே யோனாவை எடுத்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கடலிலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. யோனாவை அந்த கடலிலே போட்ட பிறகு சமுத்திரமானது என்ன செய்தது? அமைதியாகி விட்டது. அது கொந்தளிக்கவில்லை, காற்று வீசவில்லை, அங்கே எந்த காரியமும் இல்லை, அது அமைதியாகி விட்டது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி. ஆமென். இப்போ நாம் என்ன காண்கிறோம் என்றால், அங்கே யோனாவை தூக்கி கடலிலே போட்டு விட்டார்கள். அதன் பிறகு அங்கே தேவனாய் கர்த்தர் என்ன செய்தார்? அந்த யோனாவை விழுங்குவதற்காக ஆண்டவர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். பாருங்க, கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அங்கே ஆண்டவர் அங்கே ஒரு மீனை சிருஷ்டித்து வைத்திருந்தார். ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், இந்த யோனாவுக்கு என்று ஒரு மீனை அவர் அங்கே தயாராக வைத்திருந்தார். மிகப்பெரிய ஒரு மீன். அதேபோல் அந்த மீன் அவனுக்காக ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருந்தது. அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். ஆமென்.
இப்ப நாம் என்ன காண்கிறோம் என்றால் அங்கே அந்த மீன் வயிற்றிலே யோனா பகல் 3 நாள் இருந்தான். இப்ப அந்த மீன் என்ன செய்தது என்றால் அந்த யோனாவை விழுங்கி விட்டது. இப்போது அந்த யோனா என்ன செய்தான்? அந்த மீனினுடைய வயிற்றுக்குள்ளே சென்று விட்டான். அவன் ஒரு குகைக்கு உள்ளே சென்று விட்டான். யோனாவை பின்வாங்கி போன யோனாவை, கோழையான யோனாவை, ஐயா அந்த பயந்து போன அந்த யோனாவை ஐயாங்க அவர் குகைக்கு உள்ளே கொண்டு செல்வதற்காக ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு குகையை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இப்பொழுது அந்த குகைக்கு உள்ளே யோனா சென்று விட்டார். இந்த யோனாவுக்கு மீனினுடைய வயிறு தான் குகையாக இருந்தது. இந்த யோனா பலவானாக மாற ஐயா அந்த யோனா அங்கே பலமுள்ளவனாய் அவன் அங்கே ஐயா அங்கே வெளியே வருவதற்கு தேவனாய் கர்த்தர் அவனை ஆயத்தப்படுத்த ஒரு மீனினுடைய வயிறை தெரிந்து கொண்டான். ஒரு மீனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இப்போது அவன் அந்த குகைக்கு உள்ளே சென்றான். பாருங்க, அவனை பலவானாக மாற்றும் குகையாய் மீனினுடைய வயிறு இருந்தது. இப்போது அவன் அந்த குகைக்குள்ளே என்ன செய்தான்? யோனா 2ஆம் அதிகாரம் 1-2. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்போது அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே அவன் என்ன செய்தான் என்றால் அவன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவனுக்கு ஒரு ஐயாங்க பயங்கரமான ஒரு நெருக்கம். இப்பொழுது அவன் அந்த குகைக்கு உள்ளே இருந்து அவன் என்ன செய்கிறான் என்றால் அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். எனக்கு உத்தரவு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவது ஆண்டவர் அவனுக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அவன் சொல்லுகிறான், இது பாதாளத்தினுடைய வயிறு என்று சொல்லுகிறான். அதே பொழுது அவன் ஒரு குகைக்கு உள்ளே சென்று விட்டான். அந்த குகையானது பாதாளத்தினுடைய வயிறாக இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாய் அந்த பாதாளத்தினுடைய வயிற்றுக்குள்ளே சென்றாரோ ஐயா அது போல இவன் என்ன செய்தான் என்று அவன் சொல்லுகிறான், நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன். பாருங்க, அவன் பாதாளத்தினுடைய வயிற்றில் இருந்து கூக்குரல் இடுகிறான். ஒரு குகைக்குள் இருந்து அவன் கூக்குரல் இடுகிறான். அவன் என்ன செய்ய ஆண்டவரை நோக்கி அவன் அங்கே கூப்பிடு, ஆண்டவரே. பாருங்க, அவன் அந்த குகைக்கு உள்ளே இருந்த பாவம் அறிக்கை செய்கிறான். தன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவன் அறிக்கை செய்தான். ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நான் போக்கடிச்சிட்டேன். ஆண்டவரே, எனக்கு நீ கிருபை செய்தீர், எனக்கு ஆண்டவரை இரக்கம் பாராட்டினீர். இதோ இன்னைக்கு ஆண்டவரை கிருபை நீ கிருபை நான் போக்கடிச்சிட்டேன். அதுதான் அவனுக்கு நிருபத்தை எழுதும் போது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இன்னைக்கு ஜனங்கள் கிருபையை போக்கடிச்சினாங்க. நான் எப்படி கிருபையை போக்கடிச்சனோ, கஷ்டப்பட்டனோ, எப்படி நான் துக்கப்பட்டனோ, எப்படி ஒரு குகைக்குள்ள சென்று வேதனைப்பட்டனோ, அது போல இன்னைக்கு ஜனங்க கிருபையை போக்கடிச்சிறாங்க. அவன் நிருபத்தை அதனாலதான் எழுதுறான். பார்க்கிறோம் அவன் என்ன செய்தான்? அந்த குகைக்கு உள்ள பாவ அறிக்கை செய்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை போக்கடிச்சதை நினைச்சு அவன் ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கிற, ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுத்தீங்க, நான் அதை போக்கடிச்சேன். ஆண்டவரே என் மேல் இரக்கமா இருங்க ஆண்டவரே. அவன் ஆண்டவரிடத்துல கெஞ்சுகிறான். அவன் அங்கே பாவ அறிக்கை செய்தான். ஆகவே அவன் அங்கே மனம் திரும்பினான். அந்த குகைக்கு உள்ள என்ன நடந்தது? மனம் திரும்புதல். ஆகவே அவன் அப்படியே அந்த குகைக்குள்ள மன்றாடின பொழுது, அந்த எருசலேம் தேவாலயத்தை நோக்கி பார்த்து அவன் ஜெபித்த பொழுது, ஆகவே அங்கே அவனுடைய வாழ்க்கையில் அப்பொழுது என்ன நடந்தது என்றால், அவன் மனம் திரும்பின பொழுது கோழையாக சென்றவன், பயத்தோடு சென்றவன், பின்வாங்கி போனவனாய் ஓடி போனவனாய் சென்றவன், தன்னுடைய சுய அறிவுக்கு வேலை கொடுத்து சுய புத்தியை சார்ந்து அங்கே சென்றவன், நினிவே பட்டணத்தை கண்டு அசிரியர்களை ஐயா அங்கே கண்டு பயந்து ஐயா அங்கே அப்படியே அவன் அந்த குகைக்குள்ளே ஓடினான். ஆனால் பார்க்கிறோம் அவன் அந்த குகையிலிருந்து எப்படி வெளியே வந்தான் என்றால் பலவானாய் வந்தான். அந்த மீனின் வயிற்றுக்குள் உள்ளே இருந்து அவன் எப்படி வெளியே வந்தான் என்றால் அவன் கோழையாக வரவில்லை. மறுபடியும் அங்க இருந்து அவன் இன்னொரு பட்டணத்துக்கு ஓடவில்லை. அவன் எப்படி வந்தான் என்றால் பலமுள்ளவனாய் வந்தான். யோனா
2ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. ஆகவே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் என்ன செய்தார் என்றால் மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீனுக்கு சொல்றார் ஆண்டவர், மீனை நீ போயிட்டு யோனாவை கரையில கக்கிடு. கர்த்தர் அந்த மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் என்ன செய்தது என்றால், ஐயாங்க யோனாவை கொண்டு வந்து அவன் எந்த பட்டணத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த பட்டணத்தினுடைய ஐயாங்க கரையிலே காக்கினது. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். ஐயா மனம் திரும்பும் பொழுது, ஐயா அங்க பாவரிக்கை செய்யும் பொழுது, அங்கே ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஐயா ஆண்டவருடைய மகத்துவத்தை ஐயா மதியாமல் அங்கே நாம் சென்று கொண்டிருந்த நாம் ஐயா ஆண்டவருடைய மகத்துவத்தை உணர்ந்து ஐயா நம்முடைய ஆவி ஆத்மா சரிந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறா, இயற்கைக்கு மேம்பட்ட விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இடைபடுகிறார். ஆகிய பார்க்கும் போது, இந்த யோனாவை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயற்கைக்கு மேம்பட்ட விதத்தில் அவனோடு இடைப்பட்டார். ஆண்டவர் மீன் இடத்துல சொல்றார், போயிட்டு அவங்க கட்டிடலாம். அந்த மீன் நேரா வந்து கரையில கத்துது. இப்போ அவன் அந்த மீனினுடைய வயிற்றிலிருந்து எப்படி வெளியே வருகிறான், அந்த குகையிலிருந்து எப்படி வருகிறான் என்றால் விசேஷித்தவனாய் வந்தான், பலவானாய் வந்தான், அற்புதமானவனாய் வந்தான். அவன்கிட்ட கொஞ்சம் நஞ்ச இருந்த அவிசுவாசம் போயிடுச்சு. கொஞ்சம் பயமும் இல்லை, கொஞ்சம் விசுவாசமும் இல்லை, கொஞ்சமும் கிடையாது, எதுவுமே கிடையாது அவனுக்கு. முற்றிலுமா அவனை விட்டு எல்லாமே நீங்கி விட்டது. அதை நான் பார்க்கிறோம். இப்போது அவன் விசேஷித்த ஒரு மனிதனாய் வந்தான். யோனா 3ஆம் அதிகாரம் 3ல இருந்து. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். ஆமென். இப்போ நாம் பார்க்கிறோம், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. அதன் பிறகு நாம் பார்க்கிறோம், யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். இப்போ விசேஷித்த ஒரு நபரா போறான், பலமுள்ளவனா போறான். ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனா போறான். இன்னைக்கு அருமையான சகோதரனே சகோதரி, இன்னைக்கு நாம் இந்த பொல்லாத உலகத்தில், நாம் இன்னைக்கு ஒரு பாவம் நிறைந்த ஒரு உலகத்தில் ஜீவிக்கிறோம். இன்னைக்கு கொள்ளை நோய்கள் உள்ள ஒரு உலகமாய் இது இருக்கிறது. பாருங்க, இந்த பொல்லாத உலகத்தில், இந்த பாவம் நிறைந்த உலகத்தில், இந்த வியாதி நிறைந்த உலகத்தில் நாம் இங்கே பலமுள்ளவர்களாய் விசேஷித்தவர்களாய் பரலோகத்தின் பிரஜைகளாய் ஜீவிக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு நாம் கிறிஸ்து அந்த அன்றைக்கு யோனா எப்படி அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே சென்று பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பினானோ, அதுபோல இன்னைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளே சென்று வார்த்தைக்கு உள்ளே சென்று நாம் பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பும் பொழுது நாம் விசேஷித்தவர்களாய் வெளியே வரலாம். யோனா அப்படிதான். அவன் தன்னுடைய அறிவை சார்ந்த அவன் போயிருப்பான் அப்படின்னா விசேஷித்தவனா மாறி இருக்க முடியாது. ஆனால் பார்க்கிறோம், அவன் என்ன செய்தான் என்றால், அங்கே தேவனாய் கர்த்தர் அங்கே அந்த கொந்தளிப்பை கொண்டு வந்த பொழுது அவன் அங்கே உணர்ந்து விட்டான். அந்த ஒரு ஐயாங்க போராட்டத்தை கொண்டு வந்த போது அவன் உணர்ந்து விட்டான், இனி என்னால் எதையும் செய்ய முடியாது. அவனாக அதை உணர்ந்து என்னை எடுத்து கடல்ல போட்டுருங்க. ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு தொல்லைகள் வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு உபத்திரம் வரும்பொழுது, ஐயாங்க ஒரு வியாதி வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அங்கே நாம் உணர்ந்து மனம் திரும்ப வேண்டியதாக இருக்கிறோம். அப்படியாக அங்கே மனம் திரும்பும் பொழுது, ஐயாக பாவரிக்கை செய்யும் போது, ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் நாம் பலவான்களாய் மாறுகிறோம். சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆகவே நாம் வார்த்தை அந்த குகைக்குள்ளேயே அடங்கி இருக்க வேண்டும். அந்த குகைக்குள்ளே இருந்து அருமையான சகோதர சகோதரியை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆக நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்துக்குள் இருக்க வேண்டும். அதுவே நம்முடைய பாதுகாப்பா இருக்கிறது, அதுவே நம்முடைய ஆசீர்வாதமா இருக்கிறது, அதுவே நம்மை விசேஷித்தவர்களாய் மாற்றுகிறது. ஆண்டவர் சீசர்கிட்ட சொன்னாரு, நீங்க பலன் அடைகிற வரைக்கும் எருசலேமில் தங்கி இருந்தோம்.
பலன் அடையணும். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். அதுக்காக சொல்றார், நீங்க பலன் அடைஞ்சாதான். பலன் அடையறதுக்கு முன்பாக நீங்க எதையும் செஞ்சிடாதீங்க. நீங்கள் பலன் அடைவீர்கள் என்றால் எனக்கு சாட்சிகளாக மாறீர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு அடைக்கல பட்டணத்துக்கு உள்ளே சென்றார்கள். அவர்கள் ஒரு குகைக்கு உள்ளே சென்றார்கள். அவர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே சென்றார்கள். அவர்கள் ஒரு துர்கத்துக்கு உள்ளே சென்றார்கள். அவர்கள் சென்று என்ன செய்தார்கள் என்றால் 10 நாட்கள் அவர்கள் காத்திருந்தார்கள். அவர்கள் 10 நாட்கள் கர்த்தர் அவர்களை என்ன செய்தார் என்றால், அந்த 10 நாட்கள் அவர்கள் அந்த மேல் வீட்டு அறையிலே அவர்கள் அங்கே காத்திருந்த பொழுது, அந்த 10 நாட்கள் அவர்கள் அந்த குகைக்குள்ளே இருந்த பொழுது, அந்த 10 நாட்கள் அவர்கள் அந்த அந்த அடைக்கல பட்டணத்துக்கு உள்ளே இருந்த பொழுது அங்கே என்ன நடந்தது என்றால், கர்த்தர் அவர்களை பலப்படுத்தினார். அந்த 10 நாட்கள் அவர்கள் அந்த மேல் வீட்டு அறையில இருந்து அவர்கள் அங்கே என்ன செய்தார்கள் என்றால், அங்கே ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள், ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எப்படி அந்த வீட்டுக்கு சென்றார்கள் என்றால் பயத்தோடு சென்றார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான சகோதரி சகோதரியே, இவர்கள் அந்த மேல் வீட்டு அறைக்கு எப்படி சென்றார்கள்? பயத்தோடு சென்றார்கள். அவர்கள் ஒரு கலக்கத்தோடு சென்றார்கள். என்ன நடக்குமோ தெரியவில்லையே, எப்படி முடியுமோ தெரியவில்லையே, நான் என்ன செய்வேன், நாங்க என்ன செய்ய போறோம், அவர்கள் எப்படி இப்பொழுது ஆண்டவரை இப்படியாக ஒரு இடத்துக்கு நம்மளை அனுப்புகிறார், என்ன நடக்க போகுது, இதன் பிறகு காட்சி எப்படி இருக்கும் என்று தெரியவில்லையே. அவர்கள் பயத்தோடு செல்லுகிறார்கள். இந்த ரோமர்கள் எங்களை கொண்டு விடுவார்களோ, இந்த ரோமர்கள் எங்களை அழைத்து விடுவார்களோ, என்ன நடக்கும், இயேசுவை போல அங்கே அவர்கள் எங்களை சிலுவையில் அறைந்து அங்கே ஒரு குகைக்குள்ளே வைத்து விடுவார்களோ, என்ன செய்வார்களோ, ஒரு கலக்கத்தோடு செல்லுகிறார்கள். ஒரே கலக்கம், பயம்தான். அப்படியே அவர்கள் பயத்தோடு, கலக்கத்தோடு, நடுக்கத்தோடு, ஒரு குழப்பத்தோடு அந்த மேல் வீட்டாரைக்குள்ளே இருந்தார்கள். அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குகையாக இருந்தது. தாவீது எப்படி அதெல்லாம் குகைக்குள்ளே சென்று அவன் 6 மாதங்களாக இருந்தானா, அதுபோல இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த மேல் வீட்டு அறைக்கு சென்று 10 நாட்கள் அங்கே தங்கி இருந்தார்கள், காத்திருந்தார்கள். ஏனென்றால் பலன் அடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் எருசலேமிலே தங்கியிருங்க, நீங்கள் பலன் அடைய வேண்டும். இப்போது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இப்போது அந்த வீட்டுக்குள்ளே தங்கி இருந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமான நாவுகள் போல ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தார். அவர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் இப்போது அவருடைய ஆத்மாவுக்கு உள்ளே கடந்து சென்றார். பயந்தவர்களாய் சென்றவர்கள், பின்வாங்கி போனவர்களாய் சென்றவர்கள் எல்லாம் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பின்வாங்கி போனவர்கள், இப்ப அந்த பின்வாங்கி போனவர்கள், அந்த பயந்தவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்? மறுபடியும் ஒன்று கூடி மேல் வீட்டு அறைக்கு வந்து விட்டார்கள், குகைக்கு வந்து விட்டார்கள், அந்த அடைக்கல பட்டணத்துக்கு வந்து விட்டார்கள், அந்த துர்கத்துக்கு வந்து விட்டார்கள். இப்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை அபிஷேகம் செய்தார். இப்போது அந்த பயந்தவர்கள், பின்வாங்கி போனவர்கள் வெளியே எப்படி வந்தார்கள் என்றால், பலமுள்ளவர்களாய் வந்தார்கள், கிறிஸ்தவர்களாய் வந்தார்கள். ஓடி போனவர்கள் பலமுள்ளவர்களாய் கிறிஸ்தவர்களாய் வந்தார்கள். பயந்தவர்கள், ஆண்டவரை மறுதலித்தவர்கள் எப்படி வந்தார்கள் என்றால், பலமுள்ளவர்களாய் கிறிஸ்தவர்களாய் வந்தார்கள். வந்து என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலர் 2:14-18 வரைக்கும். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி, உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையா இருக்கிறதே.
தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். ஆமென். ஆகிய நாம் பார்க்கிறோம், பயந்து போனவர்கள், பின்வாங்கி போனவர்கள், இப்போது அவர்கள் அந்த மேல் வீட்டு அறைக்கு சென்ற பொழுது, அந்த பட்டணத்தை அடைக்கல பட்டணத்துக்குள்ளே சென்ற பொழுது, அந்த குகைக்குள்ளே சென்ற பொழுது அவர்கள் இப்போது எப்படி வெளியே வந்தார்கள்? பலவான்களாய் வந்தார்கள். ஐயா, அவர்கள் யோவேலின் தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறுதலாய் வந்தார்கள். யோவேல் இதை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். இந்த சீஷர்களை குறித்து, இந்த அப்போஸ்தலர்களை குறித்து, ஐயா, அந்த மேல் வீட்டு அறைகளில் இருந்து அந்த குகைக்கு உள்ளே இருந்து வெளியே வருகிறவர்களை குறித்து அங்கே யோவேல் ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். ஆக இப்பொழுது அந்த தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறுதலாக இவர்கள் இப்பொழுது வெளியே வந்தார்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 32 வரைக்கும் வாசிங்க. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் ரத்தம், அக்னி, புகை ஸ்தம்பமாகிய அதிசயங்களை காட்டுவேன். ஆமென். இப்போ நாம் இங்கே என்ன காண்கிறோம் என்றால், அங்கே அவர்கள் பலமுள்ளவர்களாய் வந்தார்கள். அந்த யோவேல் தீர்க்க தரிசனத்தினுடைய ஐயா அங்கே நிறைவேறுதலாக வந்தார்கள். இப்போது அந்த மேல் வீட்டு அறையில இருந்து அந்த குகைக்கு உள்ளே இருந்து அந்த அடைக்கல பட்டணத்துக்கு உள்ளே இருந்து அவர்கள் எப்படி வந்தார்கள் என்றால், ஐயா, பலமுள்ளவர்களாய் கூடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஐயா தேவனுடைய வார்த்தையை பகிரங்கமாய் அறிக்கை செய்கிறவர்களாய் வந்தார்கள். பயந்து போனவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 3 முறை ஐயா சேவல் கூவுவதற்கு முன்பாக 3 முறை மறுதலித்தவன் பேதுரு. பயந்து போனவன். ஐயா, அங்கே ஒரு பெண்ணிடத்துல ஐயா ஆண்டவரை குறித்து சொல்லுவதற்கு பயந்தவன். அப்படிப்பட்ட பயந்தவன் என்ன செய்தான்? பலமுள்ளவனாய் வருகிறான். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்கள் குடிகாரர் இல்லையா? அங்கே யோவேலுடைய தீர்க்க தரிசனம் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கிறது என்று சொல்லுகிறான். பாருங்க, அது மாத்திரமல்ல, ஐயா அங்கே தேவனுடைய வார்த்தை குறித்து அவர்கள் அங்கே பிரசங்கிக்கும் பொழுது, அற்புதங்கள் செய்யும் பொழுது, அதிசயங்கள் செய்யும் பொழுது ஐயா அங்கே என்ன நடந்தது என்றால், இவர்களை குறித்து அங்கே இவங்களை என்ன பண்ணா பிடிச்சி நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிறுத்துறாங்க. பாருங்க, ஒரு சப்பானிய நடக்க வச்சுதான் உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேதுரு யோவானை கூட்டினது, இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது, இனிமே இந்த காரியத்தெல்லாம் செய்யக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க கூடாது அப்படின்னு வான் பண்றாங்க. அப்போ அங்கே பேதுரு என்ன சொல்லுகிறார் என்றால், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். பாருங்க, பயந்து போனவன், பின்வாங்கி போனவன், ஓடி போனவன், மறுதலித்தவன் இப்ப என்ன செய்யறான்? நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நின்று தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலாம், உங்களுக்கு செவி கொடுக்கிறது ஐயா தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ? நீங்களே நிதானிப்பா. எவ்வளவு தைரியமா பேசுறான், எவ்வளவு வல்லமையுள்ள ஒரு பிரசங்கத்தை போடுறான். அது மாத்திரம் இல்ல, சௌரே அங்கே அனனியா சப்பீராவுடைய வாழ்க்கையை அங்க பார்க்கும்போது அவர்கள் என்ன செய்யறாங்க? அங்கே பேதுருக்கு முன்பாக பொய் சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவிக்கு முன்பாக பொய் சொல்ல சாத்தானுடைய இருதயத்தை ஏவினது என்ன என்று அங்கே கேட்கும்போது அவர்கள் ஐயா மரித்து போகிறார்கள் விழுந்து. இதை கண்டு எல்லாருக்கும் பயம் வந்தது. ஆகவே அந்த காரியம் அங்கே பரிசேயனுக்கு சென்றது, அங்கே வேதபாரனுக்கு சென்றது, பிரதான ஆசாரியனிடத்தில் அந்த செய்தி கடந்து சென்றது. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இவங்களை பிடிச்சி ஜெயில வச்சிட்டாங்க.
தூக்கி ஜெயில போட்டான். இனிமே நீங்க இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, இன்னும் எங்க போய் முடியுமோ தெரியல, இது பயந்தாங்க. பார்க்கிற கதவு பூட்டப்பட்டு இருந்தது. சிறைச்சாலை காவல் அதிகாரிகள் எல்லாருமே காவலுக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லா வீரர்களும் ஐயா ஈட்டியோடு பட்டயத்தோடு சிறைச்சாலைக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலரோ தேவாலயத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அற்புதம்! எப்படி தேவ தூதன் அவர்களை ஐயாங்கே கொண்டு வந்தார். சிறைச்சாலை கதவு திறக்கவில்லை, பூட்டுகள் ஐயாங்கே உடைக்கப்படவில்லை, ஐயாங்கே மதில் சுவர் உடைக்கப்படவில்லை. ஆனால் இவர்களோ தேவாலயத்தில் நின்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் பார்க்கிறோம் மிகப்பெரிய காரியம். அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 28-29 வாசிங்க. நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினால் நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள். நாங்க உன்னை வான் பண்றோம், ஜெயில முடிச்சு போடுறோம், ஆனா நீ போய் பிரசங்கம் பண்ணிருக்கிற. அப்ப சொல்றாங்க, மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது என்றார்கள். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது என்றார்கள். இவங்க யாரு? ஓடி போனவங்க. இவங்க யாரு? பின்வாங்கி போனவங்க. இவங்க யாரு? பயந்தவங்க. இவங்க யாரு? மறுதலிச்சவங்க. ஐயாங்க இயேசு எங்களை கைவிட்டு விட்டார் என்று ஐயா வார்த்தை அவிசுவாசம் கொண்டவர்கள். இவர்கள் தான் என்ன செய்தார்கள்? இப்போது சொல்லுகிறார், மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாக இருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு தாம கீழ்ப்படிய, உனக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே கிடையாது. எங்களுடைய அவசியம் என்னவென்றால் தேவனுக்கு கீழ்ப்படிவது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, அவர் எங்களிடத்துல என்ன சொன்னாரோ அதை செய்வதுதான் எங்களுடைய அவசியமாக. பயந்தவர்களாக மேல் வீட்டாருக்கு சென்றவர்கள் பலவான்களாய் மாறிவிட்டார்கள். தேவனுடைய சேனையாய் மாறிவிட்டார்கள். நித்தியத்துக்குரியவர்களாய் மாறிவிட்டார்கள். அதுதான் அருமையான சகோதரரே, அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் மாத்திரம் அந்த மேல் வீட்டறைக்கு செல்லுவோம் என்றால், அந்த அனுபவத்துக்கு செல்லுவோம் என்றால், பரிசுத்த ஆவியினுடைய அந்த அனுபவத்துக்குள்ளே வருவோம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே வருவோம் என்றால், அந்த அதுலாம் குகைக்குள்ளே வருவோம் என்றால், ஐயா அந்த கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பான் என்ற வார்த்தையின்படி ஐயா அந்த பலத்த துருகத்துக்குள்ளே வருவோம் என்றால் நாமும் பலவான்களாய் இருக்கலாம். நாமும் கர்த்தருடைய சேனையாய் இருக்கலாம். நாமும் நித்தியத்துக்குரியவர்களாய் ஜீவிக்கலாம். கர்த்தருடைய தூதன் நம்மை பாதுகாப்பார். அங்க நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நுழைவதே பாதுகாப்பு. வேற ஒரு பாதுகாப்பு இல்லைங்க இந்த உலகத்தில். ஒரே ஒரு பாதுகாப்பு எதுவென்றால் கிறிஸ்துவுக்குள் நுழைவது, வார்த்தைக்குள் நுழைப்பது, இந்த காலத்தினுடைய செய்திக்குள் ஜீவிப்பதே ஒரு மனிதனுடைய பாதுகாப்பு, ஒரு சகோதரனுடைய பாதுகாப்பு, ஒரு குடும்பத்தினுடைய பாதுகாப்பு, ஒரு தேசத்தினுடைய பாதுகாப்பு கிறிஸ்துவுக்குள் ஜீவிப்பதே. ஆக இப்ப நமக்கு ரூத்தை காணும் பொழுது, இந்த ரூத் யார் என்றால் அவள் ஒரு விதவை, கணவனை இழந்தவள். இந்த ரூத் யார் என்றால் அவள் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியை சேர்ந்தவள். அவள் ஒரு புறஜாதி பெண். அவள் ஒரு மோவாப் தேசத்து பெண். அவள் என்ன செய்தாள் என்றால் தன்னுடைய மாமியாரை அவள் நேசித்தபடியால், இஸ்ரவேலின் தேவனை உண்மையாய் அவள் அங்கே நேசித்தபடியால், இஸ்ரவேலின் தேவனை உண்மையான தேவன் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். ஆகவே அவள் என்ன செய்தாள் என்றால் தன்னுடைய மாமியார் இடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். எல்லாருடைய அவளுடைய ஐயா தாய் தாப்பனுடைய அன்பை
காட்டிலும், அவருடைய சொந்த பந்தங்களுடைய அன்பை காட்டிலும், அந்த தேசத்தினுடைய அன்பை காட்டிலும், மோவாபியருடைய அன்பை காட்டிலும் அவள் என்ன செய்தாள் என்றால் தன்னுடைய மாமியார் ஆகிய அந்த இஸ்ரவேலுடைய அந்த பெண்ணாகிய அந்த நகோமியுடைய அன்பு அவளுக்கு மிகவும் அங்கே விசேஷித்ததாக இருந்தபடியா அவள் என்ன செய்தாள் என்றால் அந்த நகோமியை நேசித்தபடியா அந்த நகோமியோடவே அவள் இஸ்ரவேலுக்கு வந்தாள். மற்றபடி அவளுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. அவளுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, தன்னுடைய மாமியார் அருமையான ஒரு மாமியார். அது மாத்திரமல்ல, அவள் ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன். இதுதான் அவளுடைய நம்பிக்கை. வேற எந்த நம்பிக்கை இல்ல. அந்த நம்பிக்கையில தான் அவள் வந்துட்டான். நல்ல தேவன், உண்மையான தேவன், அந்த தேவனை நானும் ஆராதிக்கணும். என்னுடைய மாமியார் நல்ல அருமையான ஒரு ஸ்திரீ. ஆகவே அவங்க இப்போ அனாதையா இருக்க கூடாது, அவங்களுக்கு நான் ஆதரவா இருக்கணும். அதுதான் அவளுடைய நம்பிக்கை, வேற எதுவுமே கிடையாது. மற்றபடி அவளுக்கு வேறு எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. அவளுக்கு அந்த தேசத்துக்கு சென்றால் அவள் மறுபடியும் ஒரு விவாகம் செய்து கொள்ளார், பிள்ளையை பெற்றெடுப்பார், அப்படிப்பட்ட காரியங்கள் எதுவுமே அவளுக்கு தெரியாது. எந்த நம்பிக்கையும் கிடையாது. அப்படிதான் வந்தான். ஆனால் பார்க்கிறோம், நகோமி என்ன செய்த அவளிடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தாச்சு, இப்ப நகோமி ஒரு காரியத்தை அவள்கிட்ட சொல்ல ஆரம்பித்திருக்க, அவளை ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்லுகிறார். பாருங்க, இப்போது நகோமி ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், ரூத், நீ ஒரு காரியத்தை செய்யணுமா? என்ன காரியம் தெரியுமா? நீ ஒரு குகைக்குள் நுழைய வேண்டும். நான் சொல்லுகிற அந்த குகைக்கு உள்ளே நீ நுழைவாய் என்றால், அந்த மறைவிடத்திற்கு நீ செல்லுவாய் என்றால், என்னுடைய வார்த்தையின்படி நீ அந்த மறைவிடத்துக்குள்ளே நுழைவாய் என்றால், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறலாம், நீ பலமுள்ளவளாய் மாறலாம், நீ சத்துருடைய வாசலை சுதந்திரிக்கலாம், கிறிஸ்துவை பெற்றெடுக்கலாம். நகோமி சொல்றார், ரூத், உனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. நீ என்னை நேசிச்ச, இந்த தேவனை நேசிச்ச, வந்துட்ட. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடுவது இல்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன. அவரை நோக்கி பார்த்த ஒருவர் வெட்கப்பட்டு போனது இல்லை. இஸ்ரவேல் தேவனே தேவன் என்று நம்பி, இதோ இந்த புறஜாதி பெண், சபிக்கப்பட்ட பெண், 10 தலைமுறை வரை தேவனுடைய சமூகத்துக்கு வரக்கூடாது என்று ஐயா தள்ளப்பட்ட சந்ததியை சேர்ந்த ஒரு பெண்ணானவர் ஐயா ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறிவிட்டார். இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு பெற்றெடுக்கிற ஐயா அந்த மரியாளுடைய அந்த சந்ததியிலே இவர் வந்து விட்டார். இவருடைய சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து வராரு. யோசேப்பு ஒரு யூத சந்ததியை சேர்ந்தவர். மரியாள் ஒரு யூத ஜாதியை சேர்ந்த, யூத குலத்தை சேர்ந்தவர், யூத கோத்திரத்தை சேர்ந்தவர். அங்கே போய் இவர் என்ன செய்தார் என்றால், இவளுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது நகோமியின் மூலம். நீ ஒரு குகைக்குள் நுழைய வேண்டும். இப்போ ரெடி ஆயிட்டான் அந்த குகைக்குள்ள போறதுக்கு. இப்போ அந்த குகை கிட்ட போயிட்டா. எப்படி போறா தெரியுங்களா? பயந்தவளா, பயத்தோட போறா. ஏன்னா என்ன நடக்குன்னு தெரியாது. வெட்டியும் போடலாம். பிடிச்சி கையில விலங்கிட்டு நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிறுத்தலாம், கல்லெறிஞ்சும் கொள்ளலாம், எது வேணாலும் நடக்கும். ஆகவே இவள் ஒரு பயந்த வாய்ப்பு நடுக்கத்தோடு செல்லுகிறான். பயந்து 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 போறான். 23ஆம் அதிகாரம் 1-2. பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ?
நீ போவாசின் வேலைக்காரிகளோடு கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரும் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்கள் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்வான் என்றார். என்ன காண்கிறோம் என்றால், அந்த போவாஸ் அவன் படுத்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய போர்வை விலக்கி அந்த போர்வைக்குள் நீ நுழைந்து விடு. அந்த போர்வைதான் அவளுக்கு ஒரு குகையாய் இருக்கிறது. இப்போது அவள் என்ன செய்தால், பயந்தவளாய் அந்த குகைக்கு உள்ளே சென்று விட்டாள். நடுக்கத்தோடு செல்லுகிறாள். ஆனால் அம்மையான சகோதரி அந்த நடுக்கத்தோடு பயத்தோடு சென்றவள். 11வது வசனம். இப்போதும் மகளே நீ பயப்படாதே. ஆமென். இப்போது அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், அங்கே போவாஸ் அவளை பார்த்து சொல்கிறான், இப்போதும் மகளே நீ பயப்படாதே. அப்படி என்றால் அவள் பயத்தோடு வந்திருக்கிறாள். அவளுக்கு ஒரு பயம், ஒரு கலக்கம், என்ன நடக்குமோ. இப்போது அங்கே போவாஸ் அங்கே எடுத்து பார்க்கிறான். இப்போது ஒரு ஸ்திரீ அங்கே பார்க்கிறான். அவனுடைய போர்வைக்குள்ளே நுழைந்திருக்கிறான். இப்போ அவளுக்கு பயம், நடுகிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. அங்கே நான் பார்க்கிறோம், அங்கே போவாஸ் சொல்லுகிறான், மகளே பயப்படாதே. அங்கே பயந்தவளாய் உள்ளே சென்றால், ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் வந்தாள். ஐயா அங்கே நடுக்கத்தோடு பயத்தோடு ஐயா அந்த குகைக்கு உள்ளே சென்றாள். அந்த போவாசுடைய போர்வைக்கு உள்ளே சென்றாள். அவள் இப்போது அவள் என்ன செய்தாள் என்றால், பதுங்கி 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 ஐயா அங்க மிகவும் யாராவது பார்ப்பாங்களோ, ஏதாவது நடக்குமோ, அவங்க முழித்து கொண்டு இருக்கிறானோ என்னவோ, அவங்க மிகவும் பயத்தோடு கலக்கத்தோடு நடுக்கத்தோடு ஐயா அங்க மிகவும் பயந்து 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 அந்த போர்வைக்கு உள்ளே நுழைகிறாள். ஆனால் அவள் மறுபடியும் திரும்பி வராள் நகமி வீட்டுக்கு. எப்படி வருகிறாள் என்றால், அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் வருகிறாள். 3ஆம் அதிகாரம் 16-18 வரைக்கும். அவள் தன் மாமியினிடத்தில் வந்தபோது அவள், என் மகளே உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததை எல்லாம் அவளுக்கு விவரித்தாள். மேலும் அவர், நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று. ஆமென். அவள் வெறுமையாய் செல்லவில்லை, ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் வந்தாள். 18 வசனம். அப்பொழுது அவள், என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். ஆமென். அவன் சொல்றான், அவன் இளைப்பாறவே மாட்டான். அவன் இந்த போவாசினி இளைப்பாற மாட்டான். அருமையான சகோதரியே, இன்னைக்கு நாம் பயந்தவர்களாய் நடுக்கத்தோடு கலக்கத்தோடு கிறிஸ்துவுக்கு உள்ளே சென்று விடுவோம் என்றால், வார்த்தைக்குள்ளே சென்று விடுவோம் என்றால், நம்முடைய மனவாளனாகிய போவாஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இளைப்பாற மாட்டார். நம்மை மீட்க, நம்மை ஐயா ஆசீர்வதிக்க, நம்முடைய தேவைகளை சந்திக்க, நம்மை ஐயா மீட்டுக் கொண்டு அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லும் வரை அவர் இளைப்பாறவே மாட்டார். இன்னைக்கு நாம் மாத்திரம் அருமையான சகோதரி அந்த ரூத்தை போல ஐயா அந்த குகைக்கு உள்ளே சென்று விடுவோம் என்றால், அவருடைய போர்வைக்கு உள்ளே சென்று விடுவோம். அவருடைய போர்வை தான் நீதியின் வஸ்திரமாய் இருக்கிறது. அதுதான் தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. அதுதான் பரிசுத்த ஆவியாய் இருக்கிறது. அதற்கு உள்ளே நாம் மாத்திரம் நுழைந்து விடுவோம் என்றால், இன்னைக்கு எந்த ஒரு சகோதரர், எந்த ஒரு சகோதரி, எந்த ஒரு குடும்பம், எந்த ஒரு சபை, எந்த ஒரு விசுவாசி ஐயா அந்த நீதியின் வஸ்திரத்துக்கு உள்ளே ஐயா அந்த தேவனுடைய வார்த்தைக்கு உள்ளே ஐயா அந்த குகைக்கு உள்ளே அடைக்கல பட்டணத்துக்கு உள்ளே நுழைந்து விடுவார்கள் என்றால், அவருடைய ஐயா அங்கே வார்த்தைக்குள்ளே சென்று விடுவார்கள் என்றால், அதன் பிறகு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். பயத்தோட போனா ஆசீர்வதிக்கப்பட்டாளா? நகமி சொல்றா, இனிமே நீ கவலைப்பட, நீ இளைப்பாரு.
நீ நல்லா சாப்பிட்டு நீ சந்தோஷமா இரு, அவன் இழப்பார மாட்டான், போஸ் இழைப்பார். இன்னைக்கு அருமையான சகோதரி, சரி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இழைப்பார மாட்டார். ஆகாயத்து பறவைகளுக்கு ஒரு கூடு இருக்குது, நரிக்கு ஒரு குழி இருக்குது, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. அவர் இளைப்பாறவே மாட்டாருப்பா. ஆமா, அவர் தூங்கி கொண்டு இருக்கிற தேவன் அல்லப்பா. ஐயா, அவர் அங்கே ஒவ்வொரு வினாடியும் தன்னுடைய கண்களை நம் மேல் வைத்து நம்மை கவனிக்கிறவராயிருக்கிறார். அந்த தாய்க்கழுகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஐயா நம் மேல் அவர் அங்கே பறந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அங்கே ஐயா தூங்குகிற ஐயா தெய்வம் அல்ல, அவர் என்றென்றைக்கும் ஐயா அங்கே நம்ம மேல் கண்ணை வைத்து அன்னி மணிபோல் பாதுகாக்கிற தேவன். அவர் இளைப்பாற மாட்டார். இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய பாதத்துக்கு செல்லுவோம் என்றார், அவருடைய குகைக்கு செல்லுவோம் என்றார், வார்த்தைக்குள்ளே வருவோம் என்றால், போர்வையாகிய பரிசுத்த ஆவிக்குள்ளே வருவோம் என்றால், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவை பிறப்பிக்கிறவர்களாய் நாம் வெளியே வரலாம். ஆமாங்க, அவர் கிறிஸ்துவை பிறப்பிக்கிறவர்களாய் வெளியே வரலாம். அருமையான சகோதரி சகோதரி, அவளிடத்திலிருந்து ஐயாவே கிறிஸ்து வந்தார். அவருடைய சந்ததியில தான் தாவீது வருகிறார். அவள்தான் அங்கே ஓபேத்தை பெற்றான். அந்த ஓபேத் தான் ஈசாயை பெற்றான். அந்த ஈசாய் தான் தாவீதை பெற்றான். அந்த தாவீதின் சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். சபிக்கப்பட்டவள் ஐயா அந்த போர்வைக்குள் நுழைந்த போது, குகைக்குள் நுழைந்த பொழுது ஐயா ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் வெளியே வந்தார். அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். அருமையான சகோதரி சகோதரியே, இன்னைக்கு நாம் எவ்வளவு சாபத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு பாவத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டத்துல கண்ணீர்ல வேதனையில துக்கத்துல இருந்தாலும் சரி, நாம் மாத்திர விசுவாசத்தோடு ஐயா வார்த்தைக்குள்ள வருவோம் வேண்டாம், அந்த குகைக்குள்ள வருவோம் வேண்டாம். அவர் நேற்று இன்றும் என்று மாறாதவர். அன்றைக்கு என்ன செய்தாரோ அதே காரியத்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கல்வாரி சிலுவையில இரண்டு திருடர்களை இயேசு கிறிஸ்துவுக்கு வலது புறத்துல ஒருத்தரும் இடது புறத்துல ஒருத்தனையும் அங்க சிலுவையில் ஆறினார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 39 43 வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே இரண்டு கல்லர்களை அங்கே வைத்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு இரு பக்கத்திலும் இரண்டு கல்லர்கள். அது ஒருவன் என்ன செய்தான் என்றால் இயேசு கிறிஸ்துவை கேலி செய்யும். பாருங்க, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இறங்கி வாய், எங்களெல்லாம் ரட்சியும், உன்னைய ரட்சியும் கிண்டல் பண்ணோம். பாருங்க, இன்றைய உலகம் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தை கேலி செய்யும், தேவ மனிதர்களை கேலி செய்யும். இன்றைய உலகம் அதை தான் செய்யும், விரோதமாய் பேசும். இன்றைய உலகம் அதை தான் செய்யும். எப்போதுமே தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய ஊழியக்காரர்களை, தேவனுடைய பிள்ளைகளை இன்றைய உலகம் அது கேலி செய்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் நாம் பார்க்கிறோம், இன்னொரு திருடனை பார்க்கிறோம். வலது பக்கத்தில் இருந்த ஒரு திருடனை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு வலதுபுறத்திலே ஒரு திருடன் இருந்தான். அந்த திருடன் என்ன செய்தான் என்றால், அவன் ஒரு காரியத்தை சொன்னான். லூக்கா 23ஆம் அதிகாரம் 40 43 வரைக்கும் வாசிங்க. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்னைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென்.
ஆகவே நாம் பார்க்கிறோம் இன்னொரு திருடனை பார்க்கிறோம். அவன் என்ன செய்தான் என்றால் ஒரு குகைக்குள்ளே நுழைந்தான். அவன் எப்படி இருந்தான் என்றால் மரணத்தினுடைய ஒரு கொடூரமான வேதனையோடு இருக்கிறான். சிலுவையில் அறிஞ்சிருக்கிறதுனா சாதாரணமான காரியம் இல்லை. இயேசு கிறிஸ்து எவ்வளவு வேதனைப்பட்டார் அதே போலதான் அவர்களும் வேதனைப்படுறாங்க. அவர்களும் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறார்கள். அவருடைய சரீரமும் அங்கே தொங்கிக் கொண்டு இருக்கிறது. அந்த வேதனையின் மத்தியில தான் ஒருத்தர் இயேசு கிண்டல் பண்றான். பாருங்க, இன்னைக்கு ஜனங்களுக்கு எல்லா பாடம் இருக்கும், அதன் மத்தியில கிண்டல் பண்ணுவாங்க தேவனுடைய வார்த்தையை. ஆமா, எல்லா பிரச்சனையும் இருக்கும், எல்லா போராட்டமும் இருக்கும், எல்லா கவலையும் இருக்கும், எல்லா கண்ணீரும் இருக்கும். ஆமா, எல்லா வியாதியும் இருக்கும். இன்னைக்கு வியாதி இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, இன்னைக்கு பிரச்சனை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, போராட்டம் இல்லைன்னு சொல்ல எல்லாரும் அதன் மத்தியில தேவனுடைய பிள்ளைகளை கேலி செய்வார்கள், வார்த்தைக்கு விரோதமாய் பேசுவார்கள். அதுதான் அந்த கள்ளன், அந்த பொல்லாதவன், சிலுவையில் அறையப்பட்டு ஐயா அவன் நரகத்துக்கு சென்ற அந்த கள்ளன். ஆனால் இன்னொரு கள்ளனை பார்க்கிறோம். அவனுக்கு வேதனை, துக்கம், கவலை, போராட்டம். ஐயா அவன் அங்கே வேதனையில துடித்துக் கொண்டிருக்கிறான். அதன் மத்தியில் அவன் என்ன செய்தான் என்றால் அவன் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான். இப்பொழுது அந்த இயேசு கிறிஸ்துனுடைய ஐயா அந்த கிருபைக்குள்ளே நுழைந்தான். சிலுவை மரணத்தின் கொடூரமான வேதனையோடு கிறிஸ்துவுக்கு உள்ளே நுழைந்தான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீ ராஜ்யத்தில் வரும்போது என்ன கொஞ்சம் நினைவு கூறுங்க. கொஞ்சம் நினைவு கூறுங்க. பார்க்கிறோம், அவன் வேதனையோடு, துக்கத்தோடு, கவலையோடு அந்த கிறிஸ்துவுக்கு உள்ளே ஐயா அந்த குகைக்கு உள்ளே நுழைந்தான். தாவீது பயத்தோடு, நடுக்கத்தோடு அதெல்லாம் குகைக்குள்ளே சென்றான். ஐயா இங்கே யோனா என்ன செய்தான்? அவன் பயத்தோடு, நடுக்கத்தோடு ஐயா அவன் அந்த குகைக்கு உள்ளே சென்றான். இந்த ரூத் என்ன செய்தான்? பயத்தோடு, நடுக்கத்தோடு அந்த குகைக்குள்ளே சென்றான். அது போலதான் இந்த திருடனும் அவனும் அங்கே ஐயா அங்கே தன்னுடைய ஜீவன் இப்போது போய்கொண்டிருக்கிற, பயந்து கொண்டிருக்கிறான். நான் மரிக்க போகிறேனே. அவன் துக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, வலியோடு அவன் ஒரு குகைக்குள்ளே சென்றான். தாவீது அந்த குகைக்கு உள்ளே இருந்து எப்படி வெளியே வந்தான் என்றால் ஜெயம் கொள்ளுகிறான். யோனா எப்படி வெளியே வந்தான் என்றால் பலம் உள்ளவனாய். பேதுரு எப்படி வெளியே வந்தான் என்றால் பலம் உள்ளவனாய். ரூத் எப்படி வெளியே வந்தான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டார். அதுபோல ஐயா பயத்தோடு, நடுக்கத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு கிறிஸ்துவுக்கு உள்ளே நுழைந்த உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைவு கூறும் ஆண்டவரே என்று ஐயா தன்னுடைய வாயின் அறிக்கையின் மூலமாய் ஐயா ஆண்டவருக்கு உள்ளே நுழைந்த, விசுவாசத்துக்கு உள்ளே நுழைந்த இவர் எப்படியும் ஐயா நிச்சயமா இவர் தான் ராஜாதி ராஜா, இவர் தான் அங்கே மெஸ்ஸியா ஆகிறத உணர்ந்து அந்த வார்த்தைக்கு உள்ளே, அந்த மெஸ்ஸியாவுக்கு உள்ளே நுழைந்த அவன் எப்படி வெளியே வந்தான் என்றால் கிறிஸ்துவின் பரிசுத்த சேனையாய், நித்தியத்தின் பிள்ளையாய் வெளியே வந்தான். ஆமாங்க, மகத்தான கிருபை. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்துல கடைசியா ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவி திருடன் இவன் தாங்க. என்ன ஒரு ஸ்லாக்கியம்! இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். உள்ள போனா டக்குனு எப்போ எழுத வெளியே வந்து நேரம் ஆபிரகாம் கேட்டிருப்பான், எத்தனை வருஷமா நான் இருந்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோதான் நான் ஆண்டவருக்கு உடைச்சேன், எவ்வளோ நாள் இங்க கட்டப்பட்டு இருந்தேன், நீ எப்போ வந்ததோ உடனே வந்துட்டேன். மிகப்பெரிய ஒரு சாக்கியம். நிறையவே சொல்லிருக்கலாம், எப்படி வேதனைப்பட்ட என்ன வாழால் அப்படியே அறுத்தானுங்களா, நீ வாழ்நாள் முழுவதும் பாதியாவே இருந்த ஒரு செகண்ட்ல நித்தியத்தை பெற்றுக் கொண்டியா. என்ன மாதிரியான ஒரு சிலாக்கியம்! அருமையான சகோதரி சகோதரி தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய
தேவனுடைய வார்த்தைக்கு உள்ளே நுழைந்து விட்டால், அந்த கிறிஸ்துவுக்கு உள்ளே நுழைந்து விட்டால், பரிசுத்த ஆவிக்கு உள்ளே நுழைந்து விட்டால், ஐயாங்க உத்தமமான ஒரு அறிக்கை செய்து விட்டால் நித்தியத்தின் பிள்ளையாய் மாறிவிடலாம். ஆமா, இதுவரை நீ எப்படி வாழ்ந்தையோ இப்ப அறிக்கை செய்வாய் என்றால், இந்த நிமிடம் இந்த நேரம் ஒப்பு கொடுப்போம் என்றால், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் அங்க ஆண்டவருடைய ஐயா அங்கே பாதத்தின் கீழே கொண்டு வருவோம் என்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் என்றால், அடுத்த வினாடி நித்தியம் அவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு எதை செய்தாரோ அதே கருத்தை இன்றைக்கு செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இனி காலம் செல்லாது, இனி நேரமில்லை, இதுவே ரட்சணிய நாள். இன்றைக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால், அந்த தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஆமாங்க, அவர் மாறவே மாட்டார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கிறிஸ்துவுக்குள் சென்று நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. நம்மை முற்றிலும் அர்ப்பணிப்போம். நாம் ஜெபம் செய்வோம். சர்வத்திற்கும் மேலான எங்கள் அன்பின் தகப்பனே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது நாங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறிவிடுகிறோம். நன்றி ஆண்டவரே. அந்த திருடன் எப்படியா கிறிஸ்துவுக்குள் நுழைந்தான்? உம்முடைய ரத்த கோட்டைக்குள் அவன் நுழைந்தான். ஆமாண்டவரே, ரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டால் நித்திய பாதுகாப்பு. ஆமையா, அவன் ஒரு வினாடியில மாறிவிட்டான். ஆமையா, அவன் விசுவாசித்தான், இவர்தான் மேசியா, நிச்சயமா இவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவனுக்குள்ளே தேவனுடைய ஜீவன் இருந்தபடியால், தேவனுடைய வித்து அவனுக்குள்ளே முதலீடு செய்யப்பட்டு இருந்தபடியால், தேவனாய் கர்த்தர் உலக தோட்டத்துக்கு முன்பாக அவனுக்குள்ளே வித்தை முதலீடு செய்திருந்தார். இதோ இப்பொழுது அவன் கிறிஸ்துவை காணும்படியாய், அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவனாய் கர்த்தர் இதோ அவனுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார். அது கல்வாரியாக இருந்தது. அந்த கல்வாரியிலே தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை அவன் கேட்டான். இதோ ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை அவன் கேட்டான். அமர்மையான சகோதரனே, சகோதரி, பிதாவே இவர்களை மன்னியோ, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். வார்த்தையை கேட்டான், அவன் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டான். ஆமையா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளது. ஆண்டவர் சொல்ல, இவர்களை மன்னியோ. ஐயா, அந்த கூட்டத்துல இவனும் வந்துவிட்டான். உடனே மன்னிப்பை பெற்றுக் கொண்டான். ஒரே ஒரு வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டது. இவர் மனிதன் அல்லப்பா, இவர் தேவன். அவன் விசுவாசித்தான். கர்த்தர் மிகப்பெரிய ஒரு காரியத்தை அவனுடைய வாழ்க்கையில் செய்தார். ஆமர்மையான சகோதரனே, சகோதரி, குகைக்குள்ளே நுழைவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே ஆசீர்வாதம் தான். நமக்கு நித்திய பாதுகாப்பு உண்டு. அருமையான சகோதரனே, சகோதரி, இந்த நாள் அந்த ரூத்தை போல நாம் வார்த்தைக்குள் நுழைய வேண்டும். அவருடைய பாதத்தின் கீழ் வர வேண்டும். அவருடைய போர்வைக்குள் வர வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள் வர வேண்டும். வார்த்தையால் நாம் நம்மை மூடிக்கொள்ள வேண்டும். அருமையான சகோதரனே, சகோதரி, நம்மை காணும் பொழுது நம்மை அல்ல, நம்மையில் இருக்கிற வார்த்தையை காண வேண்டும். இதோ ரூத் போர்வைக்குள் நுழைந்து விட்டார். போவாஸ் எழுந்து பார்க்கிறான், போர்வைக்கு உள்ளே ஒரு ஸ்திரீ. இன்னைக்கு சபை போர்வைக்கு உள்ளே இருக்க வேண்டும். இன்னைக்கு மனவாட்டி வார்த்தைக்கு உள்ளே இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதம் தேவை என்றால் வார்த்தைக்கு உள்ளே வர வேண்டும். இன்னைக்கு சுகம் தேவை என்றால் வார்த்தைக்குள்ளே வர வேண்டும். இன்னைக்கு பாதுகாப்பு தேவை என்றால் வார்த்தைக்குள்ளே வர வேண்டும். இன்னைக்கு ஆசீர்வாதம் தேவை என்றால் வார்த்தைக்குள்ளே வர வேண்டும். ஆமையா, இன்னைக்கு வார்த்தைக்குள்ளே வர வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கேட்ட அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதோ இந்த பிள்ளைகள் கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் வார்த்தை விட்டு விலகாமல் ஆண்டவரே வார்த்தைகளையே ஜீவிக்க உதவி செய்யும். இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த பிள்ளைகளை வழி நடத்தும். இந்த பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தேகம் ஆண்டவரே இவர்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும். கொள்ளாத உலகத்தில் ஆண்டவரே, இதோ இந்த பிள்ளைகள் கர்த்தாவே, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தால் அவர்கள் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே, குறைவெல்லாம் நிறைவாக்கி என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீதாமே இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதோ இந்த செய்தி ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ள கடந்து சென்று 100 பலனை கொண்டு வரட்டும். இதோ நான் அவருடைய போர்வைக்குள் நுழைவேன்.
நான் அவருடைய வார்த்தைக்குள் நுழைவேன், நான் அவருடைய துருகத்துக்குள் நுழைவேன், நான் அவருடைய ரத்தத்துக்குள் நுழைவேன். அப்படியாய் ஒவ்வொருவர் ஆண்டவர் உமக்குள் நுழைந்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க உதவி செய்ய தவறேன், பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே தேவனுடைய வார்த்தை கேட்ட நாம் அந்த வார்த்தைக்கு முற்றிலுமாய் நம்மை ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தையாய் நாம் ஜீவிப்போம். நிச்சயமாய் தேவனாய் கர்த்தர் அந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நம் ஒவ்வொரு மேலும் நம்முடைய குடும்பத்தின் மேலும் அவர் அங்கே கட்டளையிடுவாராக. நம்ம இப்பொழுது ஆண்டவரை துதித்து நாம் ஒரு பாடலை பாடுவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 299வது பாடல். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் ஐயா நம்மை ஆதரிக்க முடியும். அவர் ஒருவர் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய முடியும். அருமையான சகோதரர்களே, நம்முடைய பணம் நம்மை ஆசீர்வதிக்காது, நம்முடைய பொருளோ நம்முடைய பலமோ ஐயா நம்மை பாதுகாக்காது. நம்மை பாதுகாக்கிறவர் ஒரே ஒருவர், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே நம்முடைய பாரங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைப்போம். அவர் நம்மை பாதுகாத்து நடத்துவார். அந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமன்றம் ஆடவிட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமன்றம் ஆடவிட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். கர்த்தர் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அழைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அழைத்துக் கொள்வார். கர்த்தர் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில்
ஸ்தோத்தரிக்கிறோம். இது அந்த ஆராதனையில் தகப்பனை இம்மட்டும் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த சத்தத்தை ஆண்டவரே எங்கெல்லாம் உடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஒன்று கூடி கேட்கிறார்களோ அவர்கள் மத்தியில் தகப்பனே இதோ கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் காட்டவேண்டும். ரூத்தை ஆசீர்வதித்தவர் இதோ இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர் தகப்பனே. இதோ கர்த்தா அன்றைக்கு அந்த திருடனை ஆசீர்வதித்தவர் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர் தகப்பனே. அந்த யோனாவை ஆண்டவரை பலமுள்ளவனாய் உபயோகித்தவர் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இது பொல்லாத உலகத்தை நாங்கள் பலம் உள்ளவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பாதுகாக்கப்பட்டவர்களாய் ஜீவிக்க என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்ய தகப்பனே. இதோ கர்த்தாவே இதோ சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும் பலப்படுத்தும். இதோ கர்த்தாவே யோனாவின் மேல் இருந்த அந்த அபிஷேகம் ஆண்டவரே இதோ ரூத்தின் மேல் வந்த அந்த அபிஷேகம் இதோ கல்வனின் மேல் வந்த அபிஷேகம் இதோ கர்த்தா ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வந்த அமர்ந்து இதோ அவர்களை ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடத்தும் தகப்பனே. இதோ எங்களை முடியலமாய் தாழ்த்துகிறோம் தகப்பனே. மட்டும் நீ செய்த ஆண்டவரே சகல நன்மைகளுக்காக நன்றி. நீர் கொடுத்த பாதுகாப்புக்காக சுகத்துக்காக பலத்துக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்தும். இன்னும் வருகின்ற நாட்களில் ஆண்டவரே இதோ உடைய இரக்கம் கிருபை தயவு எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கி நடத்தட்டும். சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும்படி நடத்த எங்களை ஒப்படைக்கிறோம். இம்மட்டும் நீ செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி. எங்களை ஆண்டவரை தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கமும் கிருபையும் தயவும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.